ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 4ஆம் வகுப்பு பருவம் 1 அலகு 4 அளவைகள் அந்த பாடத்துக்கான மதிப்பீட்டு விடைகள் பார்க்க போகிறோம், பயிற்சி விடைகள் பார்க்க போகிறோம். ஹலோ மாணவ கண்மணிகளே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். நான் 5ஆம் கிளாஸு 6, 7, 8 சில குறிப்பிட்ட பாடங்கள்லாம் போட்டிருக்கேன். அக்கா தங்கச்சி யாராக இருந்தால் அந்த பாடங்களையும் படிக்க சொல்லுங்கள். நம்ம வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனல் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கம் 54 4ஆம் வகுப்பு கணக்கில் 54ஆம் பக்கம் முதல் பருவம். அட்டவணையை நிரப்புக, நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. மீட்டர் மேலே கொடுத்துருக்காங்க, கீழே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். இப்போ இந்த இதுக்கு நீங்கள் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். நம்ம புக்கில் 52ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். இதை நீங்கள் நல்லா தரவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம ஸ்கேலில் சின்ன சின்ன கோடாக இருக்கும். 1 சென்டிமீட்டருக்கு 10 மில்லிமீட்டர் 10 சின்ன கோடுகள் இருக்கும். இப்போ 1 சென்டிமீட்டர்னால் 10 மில்லிமீட்டர். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். நம்ம துணி கடையிலெல்லாம் போய் எடுப்போம். அதுபோல் நம்ம தொலைவுகளை ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் தொலைவு இருக்குது அப்படின்னு அதை அளக்கணும்னா கிலோமீட்டரில் தான் அளப்பாங்க. நம்ம மீட்டர்லேயோ சென்டிமீட்டர்லேயோ அளந்துட்டு இருந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப அதிக அளவாக இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப தூரத்தில் உள்ள தொலைவுகளை அளக்க எதை பயன்படுத்துகிறாங்கன்னா கிலோமீட்டர் அளவை தான் பயன்படுத்துகிறாங்க. 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். இப்போ நம்ம அட்டவணையை நிறைவு செய்யணும்னு பக்கம் 54 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், 2 மீட்டர் 200 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 300 சென்டிமீட்டர், 4 மீட்டர் 400. இதே போல் 100ஆல் நம்ம பெருக்கி அப்படியே அந்த அட்டவணையெல்லாம் நிறைவு செஞ்சிடணும். அடுத்து நீங்கள் 2வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர் அளவுகளை பயன்படுத்தி வகுப்பறையில் உள்ள கதவு நீளம் இதெல்லாம் பார்த்து எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த அளவு நாடாக இருந்துச்சுன்னா அதை வச்சு உங்கள் வீட்டில் உள்ள கதவு, ஜன்னல், இந்த டேபிள் இதெல்லாம் எவ்வளவு நீளம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும். இப்போ பயிற்சி 4.1 வாங்க போகலாம். சென்டிமீட்டராக மாற்றுக. 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க, அது எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 3 மீட்டர் = டேஷ் சென்டிமீட்டர். இப்போ நம்ம முதல்ல இதுக்கான வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். எத்தனை சென்டிமீட்டர் 1 மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். அப்போ 3 மீட்டர் = எவ்வளவு அப்படின்னு கேட்டால் 3 × 100. 3 × 100, 3 100ஆல் பெருக்கணும்னா 300. இப்போ 3 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 300 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள் 37 மீட்டர். 37 மீட்டர்னால் எத்தனை சென்டிமீட்டர்னு கேட்குறாங்க. இப்போ 37 100ஆல் பெருக்கணும். 100ஆல் பெருக்கிறதுக்கு ஒரு நம்பரோட 100ஆல் பெருக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த நம்பரை போட்டு அப்படியே 2 0 சேர்த்துறணும். அவ்வளவுதான் பெருக்கிறதுக்கு. 10ஆல் பெருக்கணும்னா 1 0 சேர்க்கணும், 100ஆல் பெருக்கணும்னா 2 0 சேர்க்கணும். இப்போ 37ஓட 2 0 சேர்த்தோம்னா 3700 சென்டிமீட்டர். அடுத்து 3ஆம் கணக்கு பாருங்கள். 5 மீட்டர் 9 சென்டிமீட்டர். இப்போ 5 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் ஆகும்? 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அப்போ 5 மீட்டர்னால் 5 × 100 500 சென்டிமீட்டர். 500 + 9 509 சென்டிமீட்டர். 4ஆம் கணக்கை பாருங்கள். 7 மீட்டர் 35 சென்டிமீட்டர். 7 மீட்டர்னால் 7 × 100 700. 700 சென்டிமீட்டரோட 35 சென்டிமீட்டரை கூட்டணும். இப்போ 700 + 35 735 சென்டிமீட்டர். அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். நீங்கள் இந்த வாய்ப்பாடை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் அப்படி தெரிஞ்சுட்டா அது எத்தனை மீட்டர் கொடுத்தாலும் நீங்கள் சென்டிமீட்டராக ஈஸியாக மாற்றிடலாம். இப்போ அடுத்த பயிற்சியில் அதே பாருங்கள். மீட்டராக மாற்றுக. சென்டிமீட்டரை கொடுத்து மீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. சென்டிமீட்டர் கொடுத்து மீட்டராக மாற்றணுன்னா
100ஆல் வகுக்கணும். 100ஆல் வகுக்க என்ன செஞ்சிடணும்னா 2 ஜீரோ தள்ளி புள்ளி வச்சிடணும். அதை வச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அதை வகுத்தரலாம். இப்போ 600 சென்டிமீட்டர் = டேஷ் மீட்டர். இப்போ 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர்னா 600 சென்டிமீட்டர் 600 வகுத்தல் 100. 600 வகுத்தல் 100 போது கீழே மேலேயும் 2 ஜீரோ அடிச்சிட்டோம்னா 6 மீட்டர். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுபோல் 3600 சென்டிமீட்டர் 3600 வகுத்தல் 100. அந்த கீழே 2 ஜீரோனா மேலே 2 ஜீரோ அடிச்சிட்டோம்னா 36 மீட்டர். அடுத்தது பாருங்கள், 647 சென்டிமீட்டர். 647 சென்டிமீட்டர்னா 647 100ஆல் வகுக்கணும். இப்போ 100ஆல் வகுக்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 2 ஸ்தானங்கிறது கடைசிலேருந்து வரணும். 7 4 4க்கு 6க்கும் 4க்கும் இடையில புள்ளி வச்சோம்னா 6 மீட்டர். 6.47 மீட்டர். 6.47 மீட்டர். அடுத்தது 304 சென்டிமீட்டர். இதுக்கு அதே போல் தான் 304 100ஆல் வகுக்கணும்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 3.4 மீட்டர். 3.4 மீட்டர்.